ஹாய் ஹால், இன்னைக்கு நம்ம 80+ டெய்லி யூசிங் சென்டென்சஸை பார்க்க போகிறோம். நான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துடுவேன். ஐ யூஸ்வலி வேக் அப் பிஃபோர் த அலாரம் ரிங்ஸ். ஐ யூஸ்வலி வேக் அப் பிஃபோர் த அலாரம் ரிங்ஸ். அவள் பார்த்தீங்கன்னா காலையில் காஃபி விட பார்த்தீங்கன்னா தேநீர் தான் குடிக்கிறதுக்கு விரும்புகிறா. டீ குடிக்கிறது தான் அவள் வந்து விரும்புகிறா. ஷி ப்ரிஃபர்ஸ் டீ ஓவர் காஃபி இன் த மார்னிங். ஷி ப்ரிஃபர்ஸ் டீ ஓவர் காஃபி இன் த மார்னிங். அவன் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு சாப்பிடும்போது தான் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் வந்து படிப்பான். ஹீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் வைல் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். ஹீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் வைல் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் பார்த்தீங்கன்னா தினமும் குறைஞ்சது 30 நிமிஷமாவது நடக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். ஐ ட்ரை டு வாக் அட்லீஸ்ட் 30 minutes எவ்ரிடே. ஐ ட்ரை டு வாக் அட்லீஸ்ட் 30 minutes எவ்ரிடே. என் ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடுது. மை ஃபோன் பேட்டரி ரன்ஸ் அவுட் டூ குயிக்லி. மை ஃபோன் பேட்டரி ரன்ஸ் அவுட் டூ குயிக்லி. நான் என் சாவியை பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருக்கேன் என்பதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி மறந்துடுறேன். நம்ம ஒரு இடத்துல வச்சுருவோம், மறந்துடுவோம் இல்லைங்களா? அதான் ஐ ஆஃபன் ஃபர்கெட் வேர் ஐ கீப் மை கீஸ். ஐ ஆஃபன் ஃபர்கெட் வேர் ஐ கீப் மை கீஸ். அவள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமற்ற உணவு, அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதான் அதை வந்து சாப்பிட்றத வந்து தவிர்க்கிறா. She avoids junk food to stay healthy. She avoids junk food to stay healthy. ரயில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 6:30 மணிக்கு இந்த நிலையத்தை வந்து சேரும். இந்த ட்ரெயின் அரைவ்ஸ் அட் திஸ் ஸ்டேஷன் பை 6:30 AM. அவர் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் உடற்பயிற்சி செய்கிறாரு. He exercises daily to stay fit. He exercises daily to stay fit. அவர்கள் வந்து நம்பிக்கையுடன் சரளமாக ஆங்கிலம் பேசுகிறாங்க, கான்ஃபிடென்ட்டோட பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் தே ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி வித் கான்ஃபிடென்ஸ். இரவில் வந்து பார்த்திங்கன்னா விளக்குகள் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே எரியும், ஒளிர ஆரம்பிக்கும். த லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி டேர்ன் ஆன் அட் நைட். த லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி டேர்ன் ஆன் அட் நைட். ஞாயிற்றுக்கிழமைகளை பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான உணவை வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திட்டமிடுறோம். We plan our meals for the week on Sundays. We plan our meals for the week on Sundays. அப்போ தான் நம்மளால் தேவையான காய்கறிகள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்காக நான் முடிவுகளை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் என் உள்ளுணர்வை நான் நம்புகிறேன். I trust my instincts when making decisions. I trust my instincts when making decision. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட முன்னதாகவே வந்துட்டாங்க. They arrived earlier than expected. They arrived earlier than expected. திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை வந்து செய்யணும். We need to reconsider the plan. We need to reconsider the plan. நான் பேசும்போது குறுக்க பேசாதீங்க. Don't interrupt while I am talking. Don't interrupt while I am talking. ஆவணங்கள் பார்த்திங்கன்னா கவனமாக பரிசீலனை செய்யப்பட்டுள்ளன. The documents were carefully reviewed. The documents were carefully reviewed. அவள் வந்து புது சூழலுக்கு பார்த்தீங்கன்னா அவளை விரைவாக பழகிக்கிட்டா. She quickly adapted to the new environment. She quickly adapted to the new environment. தயங்காமல் தொடருங்க. Please proceed without hesitation. Please proceed without hesitation. இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறை தீர்வு வேணும். அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும், தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். The problem needs a practical solution. The problem needs a practical solution. நீங்கள் வந்து வழிமுறையை சரியாக பின்பற்றணும். You must follow the instructions exactly. You must follow the instructions exactly. சிரமத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். He apologized for the inconvenience. He apologized for the inconvenience. நாங்கள் அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை காரை எடுப்பது தான் திட்டம். The plan is to hire a car when we get there. The plan is to hire a car when we get there. தயவு செஞ்சு உங்கள் கருத்தை தெளிவுபடுத்துங்க. Please clarify your point. Please clarify your point. அவள் பதட்டமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா விஷயங்களை மறந்துடுறா. She tends to forget things when she is nervous. She tends to forget things when she is nervous. அவங்களால பார்த்தீங்கன்னா பிரச்சனையை விரைவாக தீர்த்து வைக்க முடிஞ்சுது. They managed to solve the problem quickly. They managed to solve the problem quickly. எனக்கு பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கூட நேரம் இல்லை. I barely had time to eat breakfast.
ஐ barely had time to eat breakfast. நாங்கள் மாலை 4 மணிக்கு சந்திக்க வேண்டி இருந்தது. We were supposed to meet at 4 p.m. We were supposed to meet at 4 p.m. நாளைக்குள்ள படிவத்தை வந்து சமர்ப்பிக்கணும். We need to submit the form by tomorrow. We need to submit the form by tomorrow. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்வாக இருந்தாலும் அவள் வந்து தொடர்ந்து வேலை வந்து செஞ்சா. Despite being tired, she continued working. Despite being tired, she continued working. திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி வேலை செஞ்சது. The plan worked as expected. The plan worked as expected. வேறு ஒரு அணுகுமுறையை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், முயற்சிக்கலாம். Let us try a different approach. Let us try a different approach. நம்ம அவசரப்பட வேண்டியதில்லை. We don't have to rush things. We don't have to rush things. அதை வந்து அவளே கையாள திறன் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு இருக்குது. She has a capable of handling it herself. She has a capable of handling it herself. முன்கூட்டியே எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. Please let me know in advance. Please let me know in advance. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் விளக்க காட்சியால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈர்க்கப்பட்டேன். I was impressed by your presentation. I was impressed by your presentation. அவசர முடிவுக்கு வர வேணாம். Don't jump to conclusions. Don't jump to conclusions. அனைவரும் ஒப்புக்கொண்டவுடன் நாங்கள் தொடர்வோம். We will proceed once everyone agrees. We will proceed once everyone agrees. இந்த ஆவணம் புதுப்பிக்கப்பட வேண்டும். This document needs to be updated. This document needs to be updated. இப்பொழுது வாதிடுவதில் அர்த்தம் இல்லை. There is no point in arguing now. There is no point in arguing now. அதே தவறுகளை மீண்டும் செய்யாதீங்க. Try not to repeat the same mistake. Try not to repeat the same mistakes. அவள் வழக்கமாக சீக்கிரமாகவே வந்து விடுவாள். She usually arrives early. She usually arrives early. இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே விவாதித்துள்ளோம். We have already discussed this matter. We have already discussed this matter. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் மெசேஜுக்கு பதில் அளிக்கலை. He didn't respond to my message. He didn't respond to my message. எல்லாம் ஒழுங்காக இருக்குதான்னு ஒரு வாட்டி உறுதிப்படுத்திக்கோங்க. Make sure everything is in order. Make sure everything is in order. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமையை புத்திசாலித்தனமாக கையாண்டார், ஹேண்டில் பண்ணார். He handled the situation smartly. He handled the situation smartly. தயவு செஞ்சு உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்துங்க. Please clarify your doubt. Please clarify your doubt. நான் அதை பற்றி யோசிக்கிறேன். Let me think about it. Let me think about it. அவர்கள் வந்து சந்திப்பை ஒத்தி வச்சாங்க. They postponed the meeting. They postponed the meeting. நம்ம வந்து நேரத்தை வீணாக்கக்கூடாது. We shouldn't waste time. We shouldn't waste time. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த நகைச்சுவை உணர்வு உள்ளது. She has a great sense of humor. She has a great sense of humor. எல்லாம் உங்கள் முடிவை வந்து பொறுத்து இருக்கு. Everything depends on your decision. Everything depends on your decision. இந்த மென்பொருள் பார்த்தீங்கன்னா பயனருக்கு ஏற்றது, யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றது. This software is user friendly. This software is user friendly. மாற்றம் குறித்து எனக்கு தெரியாது. I wasn't aware of the change. I wasn't aware of the change. சலுகை பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு தான் செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிடும் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் the offer is valid for 2 days. The offer is valid for 2 days. உங்கள் கடைசி கருத்தை தெளிவுபடுத்த முடியுமா? Could you clarify your last point? Could you clarify your last point? வேலைக்கான அவரது அர்ப்பணிப்பை நான் பாராட்டுறேன். I admire her dedication to work. I admire her dedication to work. சந்திப்பை நாளை வரை ஒத்தி வைப்போம். Let us postpone the meeting until tomorrow. Let us postpone the meeting until tomorrow. உங்களுடைய சொந்த திறன்
குறைச்சி மதிப்பிடாதீங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ஓன் பொட்டென்ஷியல். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் ஓன் பொட்டென்ஷியல். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவணங்களை கொண்டு வர மறந்துட்டாரு. He forgot to bring his documents. He forgot to bring his documents. ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தை தெளிவாக விளக்குனாரு. The teacher explained the concept clearly. The teacher explained the concept clearly. அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாவது வாய்ப்பு தேவை. Everyone deserves a second chance. Everyone deserves a second chance. விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சற்று குழப்பமாக தான் இருந்தது. The explanation was somewhat confusing. Somewhatனா வந்து பார்த்தீங்கன்னா சற்று அப்படின்னு அர்த்தம் தரும். The explanation was somewhat confusing. அவர்கள் வந்து வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுகிறார்கள். They strictly follow the instructions. They strictly follow the instructions. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காலை உணவை அரிதாக தான் தவிர்க்கிறேன். அதாவது காலை உணவை நான் எப்பவுமே சாப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம் தருது. I rarely skip breakfast these days. I rarely skip breakfast these days. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழு கட்டிடத்தையும் புதுப்பிக்கிறார்கள். They are renovating the entire building. They are renovating the entire building. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நடக்க கற்றுக்கொள்கிறது. The baby is learning to walk. The baby is learning to walk. இன்னும் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறேன். I am going to join the meeting in 5 minutes. I am going to join the meeting in 5 minutes. நான் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா? Are these any important things I should know? Are this any important things I should know? அதாவது உங்கள் விருப்பம். It is up to you. It is up to you. நான் வந்து கிட்டார் அல்லது ஓவியம் கற்றுக்கொள்வது பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். I am thinking about learning guitar or painting. I am thinking about learning guitar or painting. எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதோ தவறு இருப்பதா வந்து நான் உணர்றேன். I still feel something is wrong. I still feel something is wrong. இப்போ போய் நம்ம பார்த்ததை சொல்லலாம். Let us go now and say what we saw. Let us go now and say what we saw. நாம் அவரிடம் சொல்ல வேண்டும். We should tell him. We should tell him. அவர் எப்பொழுதுமே அதை வந்து பூட்டி வைப்பார். He always locks it. He always locks it. அது விசித்திரமானது. That is strange. That is strange. அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. No one knows where he is. No one knows where he is. அவன் வகுப்பிற்கு வரல. He didn't come to class. He didn't come to class. இது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் உள்ள முறையாகும். It is a low cost method. It is a low cost method. அதை பற்றி பேசலாம். Let us talk about it. Let us talk about it. உங்களுக்கு என்ன யோசனைகள் இருக்கு? What ideas do you have? What ideas do you have? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சில முக்கியமான வேலைலாம் இருக்கு. I have some important work at home. I have some important work at home. இன்று அவனை பள்ளிக்கு அழைத்து செல்ல முடியுமா? Can you please take him to school today? Can you please take him to school today? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் ஒரு அவசரமான மீட்டிங் இருக்கு. I have an urgent meeting at the office. I have an urgent meeting at the office. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடும், தாமதமாகிவிடும். I will be late. I will be late. மழை காரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க பயணத்தை ரத்து செஞ்சாங்க. They cancelled the trip due to rain. They cancelled the trip due to rain. இரவு உணவு பார்த்தீங்கன்னா மிக சுவையாக இருக்குது. This dish tastes absolutely delicious. This dish tastes absolutely delicious. முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இல்லை. The results were not surprising. The results were not surprising. அவர் வந்து 4 மொழிகள் வந்து பேசுகிறாரு. He speaks 4 languages. He speaks 4 languages. இதை பற்றி எங்களுக்கு மேலும் தகவல்கள் வந்து தேவை. We need more information about this. We need more information about this. சீராகவும் நிலையாகவும் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். It is important to stay consistent. It is important to stay consistent. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை வாக்கியம் எதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன்.
மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.